புரட்டாசி மாதம் சிம்மத்துக்கு எப்படி சார் இருக்கு? ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு மேலே தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சோர்ந்து போன வாழ்க்கையை கூட நல்ல முறையில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை வைராக்கியமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும். இன்னொன்று, அதே புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகம் அப்படிங்கிறத விட ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் அங்கம் வகிக்கிறதுனால அச்சமே இல்லாமல், அதாவது மிகப்பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய, அச்சமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் வழக்கம் போல நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட உங்களோட ராசி பலன் கேட்குறப்ப நான் நேயர்களுக்காகவும் கேட்பேன், அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காகவும் கேட்பேன். ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் சொல்கிற எல்லாமே நடக்குது அப்படின்றதுனால. அதே மாதிரி எங்கள் அம்மா அவங்களோட ராசி சிம்மம். ஸோ அதனால் அவங்க இன்னைக்கு உங்களை தான் இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ மறக்காமல் எனக்கு கேட்டு வந்துரு சார்கிட்ட, அடுத்து புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. புரட்டாசி மாதம் சிம்மத்துக்கு எப்படி சார் இருக்கு? சிம்மம் ராசியை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தான். அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கன்னி ராசியில் இருக்கிறதுனால மிக பெரிய நல்லது. எண்ணிய காரியம் கைகூடி வரக்கூடிய, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய, கண்ணியமான கௌரவமான ஒரு சில சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக புரட்டாசி மாதம் அமையும். ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு மேலே தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சோர்ந்து போன வாழ்க்கையை கூட நல்ல முறையில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை வைராக்கியமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும். இன்னொன்று, அதே புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகம் அப்படிங்கிறத விட ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் அங்கம் வகிக்கிறதுனால அச்சமே இல்லாமல், அதாவது மிகப்பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய, அச்சமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சொச்சம் அப்படிங்கிற வகையில் நிறைவேறாத காரியம் இருக்கும் இல்லையா, நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, கனவு கண்ட காரியம் எல்லாம் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் முழுவதுமே அமையும் அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கன்னி ராசியில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்லாமலேயே, அறிவுரை சொல்லாமலேயே தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு அல்லது அக்கறை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் படிப்புன்னு 10 பட்டம் வாங்கினாலும் பண்பாடு அப்படிங்கிற ஒரு பண்பாடு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த படிப்பு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஈடுபாடு ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே தனகாரகன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சோகமே இல்லாத லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும். 7ஆம் இடத்துல ராகு பகவான், அதாவது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, கங்கண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து ஜென்ம ராசியில் சுக்கிர பகவானோடு ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குறிப்பாக மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்லதொரு திருமணம் நடக்கக்கூடிய, அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடையாளம் காட்டக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக சிம்மம் ராசிக்கு புரட்டாசி மாதம் அமையும். சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா மறுமணத்துக்கு திருமண தடை இருக்கும்ல, அது நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது நீங்கிறதுக்கு நம்ம தெய்வத்தோட அருள் வேணும் இல்லையா, அதுக்கு எந்த மாதிரியான கோயில்களுக்கு போகலாம் சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதத்தில் சிவன் வழிபாடு அப்படிங்கிறது யம பயத்தை போக்கக்கூடிய, ஏற்றங்களை தரக்கூடிய, ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை நல்கக்கூடிய மாதமாக இந்த சிவ வழிபாடு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த சிவ வழிபாடு கூட பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக பிரபலியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்மராசிக்கு அமைய போகுது. அது இன்னொரு விஷயம் நன்மையாக இருந்துட்டு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய வழிபாடு சம்பந்தப்பட்ட, சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய விக்கிரகங்களை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வியப்பான வாழ்க்கை பொறுப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்புகளை நீங்கள் சிறப்பாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்ம ராசிக்கு இந்த
புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்றதையும் அதுக்கு என்ன தெய்வம் வழிபடணும், அது எந்த கிழமையில வழிபடணும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், ராசி பலன்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரியான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.